அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறைய எழுதல் குறள் எண் 1659. புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. தலைவனை காண சென்றபோது பிணக்கம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் சென்றேன். அவரை கண்டவுடன் என் உள்ளம் எனக்கு முன் சென்று அவர் உள்ளத்துடன் கலந்தது. அதனால் நானும் அவரை தழுவிக்கொண்டேன், வேறு வழியின்றி. When I went to see my lover, I went with the idea of having fight with him. But my mind went ahead and mixed with his mind before me. Then I also hugged him without any other choice. என் துழிப்பா, பிணக்கம் காட்டச் சென்றேன் நான், இணக்கம் காட்டியது என் மனம் எனக்கு முன், நானும் தழுவினேன் பின். பிணக்கம் காட்டச் சென்றேன் நான், இணக்கம் காட்டியது என் மனம் எனக்கு முன், நானும் தழுவினேன் பின். இதற்கு கவிப்பேரரசு அவர்களுடைய உரை: உனக்கு தெரியாத தோழி, பிணங்கிவிட வேண்டும் என்று சென்றேன், தள்ளி நின்றேன். ஆனால் ஊடலை மறந்த என் நெஞ்சு பாய்ந்து சென்று அவரை தழுவிக்கொண்டது. பின்னர் என் நிலை என்னாவது? நெஞ்சை பின்தொடர்ந்து நானும் தழுவிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த நெஞ்சோடு புலத்தல், கிழத்தல் அல்லது புலம்பல் என்ற அதிகாரத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் நெஞ்சை தனியாகவும் தன்னை தனியாகவும் பிரிச்சு பார்த்து ஒரு ட்வின் பர்சனாலிட்டியாக தலைவி பேசுறாங்க. என்ன பேசுகிறாள் என்றால், தலைவன் பிரிந்து வெளிநாடு சென்று விட்டான், திரும்பி வந்து விட்டான். விமான நிலையத்தில் சென்று அனைவரும், அந்த கிராம மக்கள் உட்பட அனைவரும் புடைசூழச் சென்று அவரை அழைத்து வருகிறோம். வீட்டிற்கு வருகிறார். வீட்டிலும் எல்லாரும் கீழ் அறையில் ஒரு பொது வெளியில் எல்லாரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்துட்டு தலைவன் தான் இருக்கும் அறைக்குள் வருகிறார். தலைவன் இருக்கும் அறைக்குள்ள வர்றான். வந்த உடனே, என்ன நீ 2 வருஷமா விட்டுட்டு வெளிநாட்டில் போயிருந்துட்டு வந்தேல, உனக்கு கொஞ்சமாவது மனசு இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பிணங்கி கோவிச்சுக்கிட்டு அந்த பக்கமா திரும்பி நிக்கணும்னு தான் தலைவி நினைக்கிறா. ஆனா தலைவன் அவளுடைய அறைக்குள் காலெடுத்து வைக்கும் பொழுது தலைவியுடைய உள்ளம், நெஞ்சம், மனம், சிந்தனை, எண்ணம் எல்லாம் சேர்ந்து தலைவனுடைய நெஞ்சம், உள்ளம், மனம், எண்ணம், சிந்தனை எல்லாத்திலையும் போய் 2 கலந்துருது. அப்ப இருவர் மனங்களும் கலந்த பிறகு தலைவி எப்படி தனியா நின்றுட்டு இருக்க முடியும்? வேற வழி இல்லாம நானும் போய் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு தலைவி ஒரு சல்ஜாப் சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். நெஞ்சம் அவகிட்ட தான் இருக்குது. இவன் நினைச்சிருந்தான்னா பிணங்கி இருக்கலாம். ஆனா அந்த பிணங்குவதற்கு இவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த அன்பு, அந்த காதல், அந்த காமம் விடவில்லை. அதனாலதான் தலைவன் வந்த உடனே போய் தடவிக்கிட்டா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றது என்னன்னா, என் நெஞ்சம் முன்னாடியே பேர் கூட சேர்ந்துக்கிச்சு, அதனால நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காரணத்தை அவர் சொல்றான். இதுக்கு ஒரு பாடல்: கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சிந்தித்த வேளையில் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை என்று நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்தில் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளை MS விஸ்வநாதன் இசையமைக்க TMSP சுசீலா பாட சிவாஜி கணேசனும் KR விஜயா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் மேக்கப் போடாம நடிச்சாங்கன்னு அந்த காலத்துல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவங்க மேக்கப் ரொம்ப குறைச்சி காட்டுறதுக்காக ஒரு மேக்கப் போட்டு தான் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இருளில் எடுத்த ஒரு பாடல், ரொம்ப குறைவான விளக்குகளை வச்சு எடுத்த பாடல். நல்ல பாடல், அற்புதமான கவிதை வரிகள். அந்த வரியில் என்ன சொல்றாங்கன்னா, தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்க. பிரிஞ்சு போய் சந்திக்கலாம், முதல் முறையாக சந்திக்கலாம். முதல் முறையும் சந்திச்சப்பவும் சரி, பிரிஞ்சு போய் திரும்பி வந்தப்ப சந்திச்சப்பவும் சரி, 2 பேரும் பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்திக்கவே இல்லை. இவன் நமக்கு பொருத்தமானவனா, இவள் நமக்கு பொருத்தமானவளா, நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவளா, இவன் பிரிஞ்சு போய் வந்திருக்கானே, நம்மளை காக்க வச்சுட்டானே, இதை பத்தி இப்படி எதையுமே சிந்திக்காமல் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் கலந்து கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் தந்து கொள்கிறார்கள். அதைத்தான் இந்த பாடல்ல கண்ணதாசன் சொல்றாரு. அதையே தான் குறளும் அற்புதமாக சொல்லுது. புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திரம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வரங்கம். குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் செல்வா குரல் என்பது செல்வரங்கம் குரல் என்று மாற்றப்படுகிறது. ஏன்னா செல்வா குரல் என்ற பெயரில் ஏற்கனவே யூடியூப் சேனல் இருக்கு. அதனால செல்வரங்கம் குரல் என்று மாற்றப்படுகிறது. வணக்கம், நன்றி.